ஆகஸ்ட் மாதம் 2025 எப்படி வந்து துலாம் ராசிக்காரனுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஆகஸ்ட் 2025 நம்ம பார்க்க போகிறோம். எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் எப்படி வந்து பலன்கள் உருவெடுக்குது, கோச்சார அமைப்புல வந்து ஆண்டு கிரகம் எப்படி இருக்கு, மாத கிரகங்கள் எப்படி இருக்கு, அது மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு வருதுங்கிறது பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்தே மிடில் இருந்து கடந்த 2 மாதமாக ராசியை வந்து 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து பார்ப்பது நல்ல ஒரு மாற்றம். 2024 கம்பேர் பண்றப்ப 25 மே மாதம் முதல் நல்ல ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசி வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுது அத்தகைய ஒரு அமைப்பு வந்து தொடர்கிறது. அப்புறம் சனி வந்து 6ஆம் இடத்திலிருந்து வம்பு வழக்குகளை குறைத்து, உடல் உபாதைகளை குறைத்து, ஓரளவுக்கு சில டெவலப்மெண்ட் விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிலை நிறுத்துகிறது சனியின் சஞ்சாரம் 6ஆம் இடத்துல. அதே சமயத்தில் ராகு 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீகம், அது மாதிரி விஷயத்தினால சில மெனக்கெடுதல், சில செலவுகள், சில முயற்சிகள், அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக நடக்கும். வாழ்க்கையில வந்து இந்த காதல் விஷயங்கள், உறவு விஷயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வது, உறவு கொண்டாடுவது, காதல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி ஃபீல்டாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த 5ஆம் இடத்தில் குருப்பாவை பெறுகிற ராகு காமிக்கிறார். அதே சமயத்தில் ஃபினான்ஷியல் விஷயத்துல வந்து ஒரு கடன் அடைதல், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, போன வருஷத்தோட இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவா ப்ரொடக்டிவா எல்லாமே கொஞ்சம் போகிறதுங்கிறதுலாம் ஆகஸ்ட் மாதம் நமக்கு கண்டினியூட்டி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. இப்ப ராசி அதிபதி சுக்கிரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா அவரும் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல குருவோட சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் 3 வாரம் 9ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். நட்பு வீட்டில் இருக்கிறார். ஸோ ராசி அதிபதியும் குருவோட சேர்ந்து இருக்கிறது நல்லாவே வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவது, கலை சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். மீடியா, சினிமா, கலைகள், பெண்கள் விரும்பும் விஷயங்கள், டெக்ஸ்டைல்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபி, இது மாதிரி எல்லாம் கிரியேட்டிவான ஒர்க் இருக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வளம் வரக்கூடிய, டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்கள அந்த நிபுணர்கள்லாம் வந்து லைம் லைட்டில் கொஞ்சம் பிரகாசமாக ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த அவங்களோட தசாபுக்திகள் ஓரளவுக்கு ஒத்து வரும் பொழுது கண்டிப்பாக நடக்கும்.